துபாய் சார்ஜாவில் நடந்த ஒரு அட்டூழியம் தான் இது. ரிதன்யா விட இது ஒரு படி மேலே போயிடுச்சு அந்த வழக்கு. அந்த பெண்ணு பேர் வந்து விபஞ்சிகா. மேரேஜ் பண்ணி வச்சு 2வது நாள் நிதிஷோட அப்பாவும் டவுரி ஹராஸ் பண்ணியிருக்காரு. நிதிஷும் டவுரி ஹராஸ்மெண்ட் பண்ணி നിതീഷ് ഇതിൽ இந்த കൂത്തിൽ பார்த்தீங்கன்னா ഇത് പ്രഗ്നന്റ് ആയിച്ചു. ഒരു പെണ്ണ് പോവാവുന്നതിന്റെ നിങ്ങളൊക്കെ ചിന്തിക്കുന്നതിന്റെ അപ്പുറം എന്ന് വെച്ചാൽ അതിനപ്പുറം എക്സ്ട്രീം ലെവലിൽ ഞാൻ പോയിട്ടുണ്ട്. இவங்க ஒரு சாப்பிட்டு கழுவி வச்சிருது, அவங்க சாப்பாடு கொடுக்குறதில்ல, அடிக்கிறது, நல்ல ட்ரெஸ் கொடுக்குறதில்ல, வீட்டுக்குள்ளேயே நல்ல துணிமணி கொடுக்காம ஒரு ரூம்லேருந்து ஒரு ரூம் வந்து நிர்வாணமாகவே வச்சிருந்துருக்காங்க பல நாட்கள். അത് എല്ലാ അർത്ഥത്തിലും ഞാൻ പോയിട്ടുണ്ട്. எல்லாம் ஒன்றும் எனக்கு அம்மையோடும் പറയാൻ പറ്റില്ലല്ലോ. இப்போ வந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கணவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது குழந்தை பிறந்ததில் வேறு லேடிஸ் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறது. வீட்டுக்கு வந்து ஒரே கட்டில் இது இந்த பக்கம் குழந்தைய ஃபீட் பண்ணிட்டுக்குள்ள இன்னொரு பெண்ணோட இன்டர்கோர்ஸ் பண்ணுறது. കൊച്ചുണ്ട്, കൊച്ചിനെ നോക്കാൻ ഒരു വേലക്കാരിയെ പോലെ ഒരുത്തി வீட்டிலுண்டு. അങ്ങനെ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆண்கள்லாம் இப்படிதாம்மா இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மோகனும் இந்த பொண்ணை கூப்பிட்டுருக்காரு. யாரு? விபஞ்சிகாவை, மருமகளை பாலியல் அபியூஸ் பண்ணியிருக்காரு. അവർ അച്ഛൻ തന്നെ എൻ്റെ അമ്മയെ വിളിച്ച് പറയാൻ കേട്ടില്ലേ, അപ്പോൾ ഇപ്പോഴത്തെ ആൺപിള്ളേർ അങ്ങനെയാന്ന്. நான் உன்னை எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு இல்லை, எங்கள் அப்பாவுக்கு சேர்த்து தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். பெஸ்ட் கட்டனா இருப்பான் போல இருக்கு, மானம் கட்டவன். எங்கள் அப்பாவுக்கு சேர்த்து தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், நீ எங்கள் அப்பாவுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பொண்ணு என்டையராக முடிவெடுத்துருச்சு, இவங்கள்ட்ட இனிமேல் இருக்க முடியாது. കാശില്ലായിരുന്ന സമയത്തും ഞാൻ കൂടെ വേണമായിരുന്നു, കാശായപ്പോൾ പുറങ്കാലം കൊണ്ട് ചവിട്ടി കളയുന്നു. കളയട്ടെ, എനിക്ക് പ്രശ്നമൊന്നുമില്ല. கைப்படைகிறது லிட்டரில் தான் இந்த மோகன்கிற வந்து அவங்க அப்பா வந்து பாலியல் அபியூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அது ஃபைனல் நம்ம சாக போகிறோம், நம்ம உண்மையை சொல்லிடுவோம்னு முடிவெடுத்துட்டு குழந்தைய தலானி வச்சு அம்மியிருக்கு. குழந்தைய அம்மிட்டு இதுவும் അവരെ വെറുപ്പിക്കേണ്ട ആവശ്യമില്ലല്ലോ, അവർക്ക് കാശുണ്ട്, വണ്ടിയുണ്ട്. ഇപ്പം എന്നെ കൊണ്ട് പുള്ളിക്ക് വലിയ ബെനഫിറ്റ് ഒന്നും ഇല്ലല്ലോ, അങ്ങനെയാ പറയുന്നത്. പിന്നെ ഇപ്പോൾ ഒരു കുട്ടി ഉള്ളത് കൊണ്ട് അതിനെ വെച്ച് മുതലെടുക്കുന്നു എല്ലാവരും കൂടി. ചെന്നൈ സിൽക്സിൻ ആഹാ ഓഹോ ആടി സെയിൽ 50% വരെ തള്ളുപടി. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். திருப்பூர் ரிதன்யா வழக்கையே மிஞ்சக்கூடிய வகையில கேரளால ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த பெண்ணினுடைய பேர் விபஞ்சிகா. இந்த சம்பவம் குறித்து நீங்க கேள்விப்பட்டீங்களா? அங்க என்ன நடந்தது அப்படின்றத பத்தி சொல்லுங்க. துபாய் சார்ஜாவில் நடந்த ஒரு அட்டூழியம் தான் இது. ரிதன்யா விட இது ஒரு படி மேலே போயிடுச்சு அந்த வழக்கு. அந்த பெண்ணு பேர் வந்து விபஞ்சிகா. அவன் வந்து கேரளா மாநிலம் கொல்லம் பகுதியை சார்ந்தவங்க. அவன் ஹஸ்பண்டு பேர் நிதிஷ். அவன் வந்து கோட்டயம், கேரளா மாநிலம் கோட்டயத்தை சார்ந்தவங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து நிதிஷ் வந்து ஐக்கிய அரபு இதில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு, ஷார்ஜால. விபஞ்சிகாவும் அங்கே 7 வருஷம் HR ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனியில், துபாயில். அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க அம்மா விபஞ்சிகாவோட லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்துட்டு இருக்காரு. அவங்க அம்மா சிங்கிள் பேரண்ட்டு, வளர்த்து எடுத்து ஆளாக்கி அதுவே கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கு இந்த பிள்ளைய. சரி, நம்மளோட போட்டு இந்த கஷ்டம், நல்ல மாப்பிள்ளையை கட்டி கொடுப்போம், வெளிநாட்டு ஸ்டைலில் கட்டி கொடுத்துருவோம். அவனும் ஐபிஐ அரபுல வேலை செய்கிறதுட்டு, அமீரகத்தில் வேலை செய்கிறது, நல்ல ஒருத்தான வேலை, சம்பளம், அது கவர்மெண்ட் வேலை மாரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அலைன்ஸ் பண்ணுறாங்க. வரதட்சணை எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுத்து மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. மேரேஜ் பண்ணி வச்சு 2வது நாள், அதாவது துபாய் போய் 2வது நாள் இது நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கு விபஞ்சிகா. அதோட நாத்தனார் நீத்து, அதாவது நிதிஷுடைய தங்கை நீத்து வந்து, நிதிஷுடைய தங்கை, அப்பா எல்லாம் ஒரே வீட்டில். அப்பா மோகனுக்கு பின்னாடி வர்றேன். நீத்து என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த திரு கிளப்பிடுவோம் தெரியுமா, தூக்கத்தில் திரு எழுப்பி எல்லாத்தையும் கூட்டு பாத்திரத்தில் அலசு சமயம் போடணுன்னு, ஏன் இப்படி எழுப்பி சொல்கிறீங்க அப்படின்னு. இது ஒரு மாதிரி இருக்கும்ல, மெதுவாக எழுப்பி சமைங்க கொஞ்சம் கூட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி மாதிரி படப்படம் பண்ணோன்னே இது பயந்துட்டு இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு, இல்லை சும்மா ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணோம் அப்படி. இதுமாரி ஒன்று அவங்க டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கு அந்த நீத்து. திடீர்னு பாத்ரூமில் வச்சு கதவை சாத்துறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கு. இது எல்லாமே டாஸ்க்குன்னொன்னே சரி, சின்ன பிள்ளை விளையாட்டாக பண்ணுது அப்படி தானே எல்லோரும் நினைப்பாங்க, நாத்தனார் விளையாடுறாங்க அண்ணன் பொண்டாட்டிட்டு அப்படின்னு. இது ஒரு எக்ஸ்ட்ரீமாக இவங்களுடைய சேட்டை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. டவுரி ஹராஸ்மெண்ட்டு, மோகன் அதை கணவர், அவங்களுடைய அப்பா நிதிஷோட அப்பாவும் டவுரி ஹராஸ் பண்ணியிருக்காரு. நிதிஷும் டவுரி ஹராஸ்மெண்ட் பண்ணி நிதிஷும் இதில் இந்த கூத்தில் பார்த்தீங்கன்னா இது ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு. சரி, வயிற்றுல புள்ள இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும் எதுக்கு அப்படின்னோடனே அது ஒரு கட்டத்தில் போய் நகை வாங்கிட்டு வா, இன்னும் வாங்கிட்டு வான்னு சொன்னப்போ, எங்கள் அம்மாவே பாவம், அவங்க கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தாங்க, அவங்க சக்திக்கு ஒத்துக்கிட்டு தானே அந்த நகையை நீங்கள் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணீங்க, இப்போ போய் எங்கள் அம்மாட்ட வாங்கிட்டு வானா நான் எப்படி போய் எங்கள் அம்மாட்ட கேட்குறது, அவங்களே சிங்கிள் பேரண்ட்டு, அவங்களே மேலும் நான் இங்கே வந்து துன்புறேன்னா அவங்க இன்னும் கஷ்டப்படுவாங்க
நான் அதெல்லாம் கேட்க முடியாது. அவ்வளோவுக்கு நீ வந்துட்டியான்னு சொல்லி சரியாக சாப்பாடெல்லாம் கொடுக்காம இவங்க ஒரு சாப்பிட்டு கழுவி வச்சிடுறது. அவங்க சாப்பாடு கொடுக்குறதில்ல, அடிக்கிறது, நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்குறதில்ல, வீட்டுக்குள்ளேயே நல்ல துணிமணி கொடுக்காம ஒரு ரூம்லேருந்து ஒரு ரூம் வந்து நிர்வாணமாகவே வச்சுருந்துருக்காங்க ரொம்ப நாட்கள். கிட்டத்தட்ட மென்டலி சிக்காகிட்டு இருந்திருக்குது. இந்த கூத்தில் குழந்தையும் பிறந்துருச்சு. குழந்தை பேர் விபவி, பெண் குழந்தை. குழந்தை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கணவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த குழந்தை பிறந்ததில் வேறு லேடிஸ் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறது. வீட்டுக்கு வந்து ஒரே கட்டில் இது இந்த பக்கம் குழந்தைய ஃபீட் பண்ணிட்டுக்குள்ள இன்னொரு பெண்ணோட இன்டர்கோர்ஸ் பண்ணுறது. என்ன இப்படி பண்ணுற அப்படின்னா, இஷ்டம்னா இரு, இது என் வீடு, இப்படி தான் நான் இருப்பேன், இல்லைன்னா நீ போய்ட்டு அப்படின்னா குழந்தை தூக்கிட்டு எங்கே போகிறது, எங்கேயும் போக முடியாது. இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, மாமனார் மோகன் கிட்ட இதை பத்தி சொல்லும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆண்கள்லாம் இப்படிதாம்மா இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மோகனும் இந்த பொண்ணை கூப்பிட்டுருக்காரு. யாரு? விபஞ்சிக்காவை, மருமகளை பாலியல் அபியூஸ் பண்ணியிருக்காரு. அதவே ஹஸ்பண்ட் நிதிஷ்ட போய் உங்கள் அப்பா இதுமாரி என்கிட்ட பிஹேவ் பண்ணுறாரு, அவரோட பிஹேவியர் சரியில்லைன்னு சொன்னப்போ, நான் உன்னே எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு இல்லை, எங்கள் அப்பாவுக்கு சேர்த்து தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். வெஸ்த கட்டனா அப்பா போல இருக்கு, மானம் கட்டவன். எங்கள் அப்பாவுக்கு சேர்த்து தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், நீ எங்கள் அப்பாவுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பொண்ணு என்டையராக முடிவெடுத்துருச்சு, இவங்கள்ட்ட இனிமேல் இருக்க முடியாதுன்னு. அதை அடித்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, மூஞ்சி முறையெல்லாம் பேர்ந்துருக்கு, அந்த அளவுக்கு அடிக்கிறது. சார் மொட்டை அடிச்சு வச்சிருக்கானுங்க சார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நீத்துவோட இதுதான் அழகாக இருந்திருக்கு, விபஞ்சிக்காக தான் அழகாக இருந்திருக்கு. கலராக முடி நல்லா லாங் ஹேர் இருந்திருக்கு. மொட்டை அடிச்சு விட்ருக்காங்க. வடிவேல் தான் சொல்லுவார், நீ என் பொட்டாட்டியோட நினைச்சாலும் கேரம் போர்டு விளையாட முடியாதுன்னு, அடுத்த வாரம் போய் மொட்டை அடிக்க போகிறேன் பொட்டாட்டிக்குன்னு. மொட்டை அடித்தா பெண்களுடைய அழகு கண்டிப்பாக மாறும், வேறு மாதிரி இருக்கும், அது ரொம்ப விகாரமாக ஆகிடும். மொட்டை அடித்து அதை ஒரு மாதிரி கரும்புலி சிம்பிளி குத்தாத குறைய அதை கொடுமைப்படுத்தி வச்சுருந்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமேல் இங்கே வாழ முடியாது, ஊருக்கும் குழந்தை தூக்கிட்டு போகவும் முடியல இவன்கிட்ட. இந்த உலகத்தில் வந்து நம்ம இருக்கிறதுல இனி அர்த்தம் இல்லைன்னு முடிவெடுத்து ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டுருக்கு. அந்த லெட்டரில் தான் கைப்பட எழுந்த லெட்டரில் தான் இந்த மோகன்கிற வந்து அவங்க அப்பா வந்து பாலியல் அபியூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அது ஃபைனல் நம்ம சாக போகிறோம், நம்ம உண்மையை சொல்லிடுவோம்னு முடிவெடுத்துட்டு குழந்தைய தலானே வச்சு அம்மியிருக்கு. குழந்தைய அம்மிட்டு இதுவும் சூசைட் பண்ணிக்கிச்சு, மாச்சிக்கிச்சு. அப்புறம் ஃபேஸ்புக்கோட அந்த அப்லோடெல்லாம் டெலிட் பண்ணிருக்கானுங்க. ஆனால் அவங்க ரிலேஷன்லாம் பார்த்தவங்களாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டாங்க. ஸோ ஏன்னா ரிலேஷன் எப்படி எடுத்து தான் வச்சுருந்துருக்கா, பரவாயில்ல, அதையாவது ஒரு ஆதாரம் இருந்திருக்கு. இப்போ எல்லோரும் கைது பண்ணியிருக்காங்க. இங்கே நடவடிக்கை, அந்த நாட்டு நடவடிக்கைப்படி விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்குது. விசாரணையில் உண்மையில் இப்போ இந்த ஆடியோ மெசேஜ் ஒன்று லீக் ஆகிருக்கு, அதில் ஃபேஸ்புக் பதிவு ஒன்று, லெட்ரு 3ஐயும் காவல்துறை கைப்பற்றி விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்குது. சார் அவங்களுடைய உடைமைகள், அவங்களுடைய செல்ஃபோன், லேப்டாப் எதுவுமே இல்லை, காணாமல் போயிடுச்சுன்னு கேட்டால் சொல்கிறாங்க அப்படின்னு காவல்துறை சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ விபன்சிகாவுடைய அம்மா தான் போராடிட்டு இருக்காங்க, அவங்களுடைய மகள் சாவுக்கு காரணம் ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு. ரிதன்யா வழக்கு மாதிரி இதுலேயும் ஏதாவது அரெஸ்ட் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ ஆல்மோஸ்ட் அந்த நாட்டுக்கு சட்டப்படி கண்டிப்பாக கைது பண்ணி தான் ஆவாங்க. நம்ம நாட்டு சட்டப்படி தான் எல்லா நாட்டிலையும் தற்கொலை வரதட்சணைங்கிறது தப்பு. அது இஸ்லாத் கண்ட்ரி வேறு, அது மகர் வரதட்சணை வாங்குறதே தவறுன்னு சொல்கிற நாடு. 4 இது இஸ்லாத் எடுக்குது, சாராயம் குடிக்கக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது, வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடாது, பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது. 2வது விஷயம் மகர் தான், வரதட்சணை தான். ஸோ அந்த நாட்டு சட்டப்படி கண்டிப்பாக அவங்க கைது செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவார்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது அதாவது இந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். அவனும் நிதிஷும் ஒன்று அந்த நாட்டு பிரச்சனையெல்லாம் கிடையாதுல்ல, அவனுமே கேரளாக்காரன் தானே. ஸோ அவனும் அங்கே பழக்கப்படுவோம் தான். சார் இப்போ அந்த லெட்டரில் இல்லை அந்த ஆடியோவில் விபன்சிகா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பெண் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா அதற்கு நீங்கள் ஒரு காரணம் நினைப்பீங்க, அந்த காரணத்தை விட ஒரு எக்ஸ்ட்ரீமான காரணம் தான் இதற்கு வந்து அடித்தளமாக இருக்கும், நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிற பெண் தான் சூசைட் பண்ணிட்டு செத்து போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது அப்போ விபன்சிகா இத்தனை வருஷமா 2020 கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டு காலம் இருக்கும். அப்போ எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சிருந்தா அவங்க இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டம். அதாவது பெண்களுக்கு வந்து சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போகிற தன்மை அதிகம் பொதுவாகவே. அது ஆண் நெடியில் பெண் குறியில்னு சொல்லுவார் எஸ்ஏ ஜூரியா. பொறுத்துக்கிட்டு சகிச்சுட்டு பொறுத்து நம்மளைங்களாம் நான் பொம்பளைங்களாம் மாமா அப்படின்னு சொல்லுவார் ஒரு டைலாக். பொம்பளைங்க நிறையா சகிச்சு போவாங்க, நிறைய அப்படி சகிச்சு தான் வாழ்ந்துருக்காங்க. எல்லார் வீடுகள்லையும் நான் கேட்டிருக்கேன், எப்படி இந்த மாதிரி டார்ச்சரோடலாம் வாழ்ந்துருக்கீங்கன்னு. குழந்தை ஒன்று இருக்கே, அதை வளர்த்தணும், அதை கொள்றதுக்கு மனசு இல்லை. இப்போ விபஞ்சிகா எடுத்து ஸ்ட்ரீம் முடிவு என்னன்னா, இந்த பிள்ளைய விட்டு போனால் இங்கே வாழாது, இந்த பிள்ளைய அவனுக்கு சாவச்சிட்டுவானு அப்படிங்கிற ஒரு இதில் என்னோட போகட்டும், என்னால் இந்த உலகத்துக்கு வந்தாய், என்னோட நீயும் போகட்டும் அப்படின்ற முடிவு தான் எடுத்திருக்கு. சார் அந்த குழந்தைய தலைக்காணி வச்சு சாவடிக்கும் போது விபன்சிகாவுடைய மனநிலை என்ன டிஸ்டர்ப் ஆகிருக்கும், மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருக்குமா.
எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கு போயிடும். நான் நிறையா என்னோடய வயதில் மூத்தவர்கள்ட்ட, எங்கள் அம்மா ஸ்தானத்தில் உள்ளவங்கள்ட்ட, எங்கள் அம்மாட்ட எல்லாமே கேட்டிருக்கேன். அந்த குழந்தையெல்லாம் கொண்டுட்டு போகிறாங்களம்மா, அது என்ன மாதிரியான மைண்ட் செட் வரும் உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்ன விளக்கம் வந்து, அவங்க 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த சித்தி குடும்பங்கிறது ரொம்ப கொடுமைடாது. சித்தி குடும்பம் வந்து எல்லா காலங்கள்லையும் சித்தி குடும்பம் இருந்திருக்கு. சித்தி குடும்பம் இல்லாமல் இல்லவே இல்லை. அது ரொம்ப விபரீதமான சித்தி குடும்பமே பேசியிருக்கோமே. சூடு வைக்கிறது, வெந்நீரை ஊற்றுறது, நல்ல சாப்பாடு கொடுக்குறது இல்லை. அது முதத்தாரத்து பிள்ளைங்க வந்து 2ஆம் தரத்து சித்தியோட எந்த காலத்துலையும் ஒட்டினதே கிடையாது. அதை நான் இயல்பாகவே பார்த்துருக்கேன். ஈவன் 2ஆம் தரத்தில் குழந்தையே பிறக்கலனாலும் அந்த முதத்தாரத்து பிள்ளைங்களை மாற்றான் தாய் மனப்போக்கூட தான் பார்க்குறாங்க. அதனால தான்டா குழந்தையும் சேர்த்து கொண்டுட்டு போயிடுறாங்கன்னு எங்கள் அம்மாவோட விளக்கம், எங்கள் அம்மான்ட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போ போய் பார்த்தா பார்த்த பிள்ளை தான், வேறு என்ன பண்ணுறது, நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம். இந்த பிள்ளை கடந்து இங்கே கஷ்டப்பட போகுது. ஏன்னா இவன் கண்ணு முன்னே இன்னொரு பொண்ணை அழிச்சான்னு வச்சுட்டு இவன் இப்போ ஒரே பெட்டில் இருக்கிறான் இவன். அப்போ நம்மளையும் இந்த குழந்தைய எப்படியும் வாழ வைப்பாங்கிற ஒரு மனநிலை வந்துருக்கும். சார் இவனுங்கள மாதிரி ஆண்கள்லாம் எதுக்கு சார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். ஏன்னா எனக்கும் சேர்த்து இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? நல்ல கேள்வி தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பொண்ணை அழிச்சாந்து இந்த வீட்டில் வச்சு வாழ வைக்கிறான், இன்னொரு பெண்ணோட வந்து இருக்கிறான், வெளியில் எங்கேயோ அஃபேரில் இருக்காங்கிறது வேறம்மா. அது வந்து எல்லா இடங்களையும் நடக்குது, அது எல்லா தரப்புலையும் நடக்குது, எல்லா நாட்டிலையும் நடக்குது. பட் ஒரே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பண்ணுறதெல்லாம் அக்கிரமம், அட்ராசிட்டி. அது அதாவது என்ன பண்ணுவேன் நீ, அது ரொம்ப அது ரொம்ப அநாகரிகமான செயலாக நான் பார்க்குறேன். அவள் இலைமறைய காயமறையாக இருக்காங்க, ஏதோ அஃபையர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் அது தெரியாது, வேணுன்னே வந்து வீட்டில் செய்கிறது தான். அப்புறம் எது கல்யாணம் பண்ணிக்கணும்? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க சிங்கிள் பேரண்டாக வளர்த்து இப்போ மறுபடியும் அவங்க அனாதையாகி நிற்கிறாங்கல்ல. முதல்ல எனக்கு இப்போ திருப்பி நான் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். இது வந்து பெண்ணின் பெற்றோர்களுக்கு தான் சொல்கிறேன். ஏற்கனவே யூஎஸில் வந்து அழைச்சிட்டு போயிட்டுமா கதவை திறந்து தள்ளி விட்டாங்க ஒரு பொண்ணை. இந்தியன் ஆர்ஜின் தான் அவங்க, வரதட்சணை. கதவை திறந்து ரன்னிங்லேயே கதவை திறந்து தள்ளி விட்டாங்க அந்த பொண்ணை. அது நம்ம பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டில் அங்கொன்று இங்கொன்று சம்பவங்கள் பேச ஆரம்பித்தோம். இப்போ ரிதன்யா மேட்ரு மாதிரி தான் இந்த பெற்றோர் சிங்கிள் பேரண்டாக இருந்துச்சு, புருஷன் இல்லாமல் இருந்தோம், ஒரே பொண்ணை வளர்க்குறோம். அப்போ இது என்ன முடிவு எடுத்துருக்கணும்? வீட்டோட மாப்பிள்ளையா யாரும் வர்றானா? நான் ஒரு ஆள் தான், நான் சம்பாரித்து தான் இது பண்ணியிருக்கேன், வீடு வாசல் கட்டியிருக்கேன். என் பொண்ணோட வீட்டோட மாப்பிள்ளையா இரு, இங்கே ஏதாவது வேலை பார்த்துக்க, இல்லை ஒரு தொழில் ஏதாவது வச்சு தரேன், கடை கண்ணி வச்சு தரேன். ஒரு சின்னதாக ஒரு 2 லட்சம் 5 லட்சம் இருந்தால் ஒரு மளிகை கடை வைக்க முடியாது. சிம்பிளாக சொல்கிறேன். கேரளாக்காரங்க டீ கடை நல்லா போடுவாங்க, இங்கே மெட்ராஸ் பூரா அவங்க தான் வச்சுருக்காங்க. ஒரு டீ கடையை வச்சு கொடுத்து பக்கத்துலேயே கூட வச்சுருந்துருக்கலாம். தப்பான முடிவு எடுக்கிறது. ஒரு பொண்ணுங்களே சொல்கிற ஒரு மாப்பிள்ளையை எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? வெள்ளையாக இருக்கானா, அவன் ஸ்டைலாக டியூக்கு பைக் வச்சுருக்கானா, இதுதான் செலெக்ஷனா? ஏம்மா ₹1 கட்டினா பைக்கு தர்றாம்மா, பைக்கெல்லாம் இஎம்ஐம்மா. அந்த பைக்கு நான் பைக்கா ஆர்சி புக் எடுத்து போட்டு பாரு, வாங்க நாப்பில் எங்கே லோன் வாங்கியிருக்கான்னு தெரியும். உடனே அவங்கள தான் செலக்ட் பண்ணுறாங்க. அவன் மாடர்னாக இருக்கான். அம்மா வெளிப்படையாகவே பொண்ணுங்க வந்து கஞ்சா சாப்பிட்ற பசங்களெல்லாம் லைக் பண்ணுறாங்கம்மா, ரவுடி பசங்களை லைக் பண்ணுறாங்க. அதான் உண்மை. ரவுடி பசங்களை லைக் பண்ணுறாங்க. இது எப்படி, இது என்ன மாதிரி உளவியல்னே எனக்கு தெரியலையே. எப்போ இருந்தாலும் கத்தி எடுத்து வெட்டினோன்னா காதலிச்சிட்டு நான் அவனை திருத்திடுவேன் அப்படின்னு வர சொல்லுவாங்க சார். திருத்துறதுக்காக அவங்க அப்பா தான் பெற்று ஊத்துருக்காங்க உங்களை. புரியல. ஆமாம், அங்கேருந்து வந்தானே இந்த சொல்லுவாங்க, அவன் 24 மணி நேரம் குடிச்சிட்டு கிடப்பான், அவன் கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடாம்னு திருத்துறதுக்காக அவங்கள வளர்த்து வச்சிருக்காங்க. என்ன டிஅடிக்ஷன் சென்றானா? சரி, எனக்கு என்னன்னா ஆண்கள் ஏன் சரி இந்த அளவுக்கு ரொம்ப கொடூர புத்தியில இருக்காங்க? ஏன்னா வந்து எல்லாரும் அப்படி இல்லைம்மா. இது மாதிரி 110 கேஸ் இருக்கு, 110 பெண் லூசுங்களும் இருக்கு, டாக்ஸிக்காக இருக்குங்களே. அதோட எப்படி வாழ முடியும்? பெண்களும் இருக்காங்க சார். ஆனா NCRB ரிப்போர்ட் படி கடந்த 5 வருஷத்துல மனைவிகளால கொலை செய்யப்பட்ட கணவர்கள் லிஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 785 கணவன்மார்கள் இறந்து போயிருக்காங்க, மனைவிகளால கொலை செய்யப்பட்டு இறந்த கணவர்கள். ஆனா அதே NCRB என்ன சொல்லுதுன்னா கடந்த 5 வருஷத்துல கணவனால கொலை செய்யப்பட்டு இறந்து போன மனைவிகள் எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா 35,000 பேர் சார். ரொம்ப அதிக ரேஷியோ. 35,000 பேர் இறந்து போயிருக்காங்க சார். இது வந்து ரேஷியோ அதிகம் தான். இது ரேஷியோ அதிகம் தான். அதாவது இதுல நம்ம நாட்டில் கம்மிமா, தமிழ்நாட்டில் கம்மி. நார்த் போக இன்னும் அதிகம் இருக்கு. அன்னக்கவுண்டாவே தமிழ்நாட்டிலயும் வந்துருச்சு சார். திருப்பூர் ரிதன்யா, சென்னை அட்வொகேட் கவிதா கேஸ், இப்ப கேரளா விபஞ்சிகா. இல்லம்மா, தமிழ்நாட்டில் எனக்கு என்னமோ ரேஷியோ கம்மி மாதிரி தெரியுது. நார்த் போக இன்னும் அதிகமா இருக்கு. அன்னக்கவுண்டா நம்மள்ட்ட தான் அக்கௌண்ட்ல வந்துருது. ஆனா கம்மின்றதுனால நம்ம கவனிக்க கூடாம இருக்க கூடாது. அப்படி கம்மிங்கிறதுனால நம்ம அஃபென்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்லலாமா? ஆனால் ரேஷியோ சொல்கிறேன், NCRB டேட்டா ரேஷியோ சொல்கிறேன், நம்ம நாட்டில் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வெளிநாட்டில் கட்டி கொடுக்குறது, வெளிநாட்டு மோகம் அப்படிங்கிறது அது இன்னும் நம்மள்ட்ட தீராமல் இருக்குது. இங்கிலீஷ் மேலே இருக்க மாதிரி இங்கிலீஷில்
இங்கிலாந்தில் பிச்சை எடுக்கிறவனும் இங்கிலீஷ்லாம் பிச்சை எடுப்பான், அவன் தாய்மொழி அது. ஆனால் நம்ம ஆங்கிலத்து மேலே இன்றைக்கும் ஒரு மோகத்தில் போகிறோம். இங்கிலீஷ் பேசுகிறாரு, நல்லா மாப்பிள்ளை ஸ்டைலாக இருக்கார், ஃபாரின் காரில் வர்றாரு, இம்போர்ட்டட் காரில் வர்றாரு. 10,000 கொடு, நான் பென்ஸ் கார் எடுத்து கொடுக்குறேன், 10,000 கட்டுங்க, வண்டி எடுப்போம். அந்த மாதிரி தான் இருக்குது. பகலாம் ஃபைனான்ஸ் தான், கல்யாணத்தை பண்ணிட்டு EMI கட்டினா தூக்கி போகிறான். இந்த மாதிரி நடக்குது இல்லை. இந்த ஏமாற்று வேலைகளுக்கு நம்ம விழக்கூடாது, வால்ட்டாகக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் விபஞ்சிக்கா செத்து போச்சுமா, நான் அந்த பாப்பாவுக்காக நான் இரங்கல் தான் தெரிவிக்கலாம். மேலும் மேலும் விபஞ்சிக்கா உருவாகாமல் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். நீங்கள் செலக்ட் பண்ணுறதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளவுதான் பர்ஃபெக்டாக உங்களை கல்யாணத்தை முன்னாடி தெரிஞ்சானோ அவ்வளோ நடிக்க கூட செய்யலாம். எவ்வளோ யதார்த்தமானவன் உங்கள் ஊர்லேயே இருப்பான், உங்கள் கண்ணு முன்னாடியே சுற்றிட்டு இருப்பான், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பான், அவன் பாட்டுக்காக வேலை உண்டு பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு யாரும் இங்கே கட்டி கொடுக்க தயாரா இல்லையே. இன்னும் கூட போட்டிருந்தாங்க, விவசாயிகளை கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லி யாராவது இருக்கீங்களான்னா யாரும் அப்படி இப்போ முடிவெடுக்கலையே. உங்கள் ஊர்லேயே விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பான், சேஃப்டியான தொழில் விவசாயம், ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை, அப்படியே வெட்டி மண் வெட்டி அங்கே இருந்துக்கிட்டு பாதுகாப்பாக இருந்துக்கலாம். யாருமே இல்லை. அன்றைக்கி ஒரு நீயாவன டாக் ஷோவில் கேட்குறாங்க, ஒரு ஒரு வயசானவங்க 50-55 வயசு இருக்கும், நீங்கள் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பொண்ணை கட்டிப்பீங்களா உங்கள் பையனுக்குன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா முதல்ல பயங்கரமாக சொல்லிவிட்டு அப்படி திணறிட்டு, வீட்டில் போய் கொஞ்சம் கேட்கணும் சார் அப்படின்னு அந்த பொண்ணை காமிச்சு காட்டுறாங்க, வீட்டில் கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு. அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, இது உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு ரொம்ப இது எனக்கு பழகி போச்சு பொண்ணு சொல்லிச்சு. திருப்பி இந்த அம்மாட்ட கேட்குறாங்க, அவர் கோபி கேட்குறாரு, நல்லா நடத்துகிறார் ஷோ, ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அம்மா மூஞ்சே வெளிரி போச்சு, பரவாயில்ல விடுங்கம்மா, அது மேட்ரை விடுங்க, அபார்ட் பண்ணுங்கதா அவர் இல்லை, அது ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட் பையனை எத்தனை பேர் கட்டிக்குவீங்கன்னு கேட்குறாங்க அந்த பொண்ணுங்களை பார்த்து. ஒருத்தர் கூட கை தூக்கலை. நம்மளே பேசணும் இதை பற்றி. ஆமாம், அப்போ தான் கோபி சொன்னார், எங்கேயாவது பரவாயில்ல, ஒரு முனைப்பு இருந்துச்சு. அந்த அம்மா ரெடி ஆகிட்டாங்க. அந்த கட்டிக்க டைட் பண்ணவுள்ள அவங்க முகமே மாறி போச்சு. அவங்கள்ட்ட ஒரு என்ன உணர்ந்தீங்க, ஒரு குற்ற உணர்ச்சியாக உணர்ந்தான் சார் இருந்துச்சு. ஆனால் இங்கே குற்ற உணர்ச்சியே இல்லையே அவங்கள்ட்டனாங்க. அப்போ இந்த பொண்ணுங்களுக்கு எவ்வளோ ஜாதி தெரியுது, எவ்வளோ சூஸிங் கம்யூனிட்டியெல்லாம் நல்லா தெரியுது. ஆனால் நல்ல செலெக்ஷன் இல்லையே. நீங்கள் கரெக்டாக பொறுக்கிக்கிட்ட தான் போய் விழுற மாதிரி விழுந்துடுறாங்க. தலைங்க நல்ல, நான் ஓப்பன் டாக் சொல்கிறேம்மா, நல்ல பக்காவாக இந்த சொசைட்டிக்கே ஆக மாட்டான்னு சொல்கிறவனுக்கு நல்ல மனைவி அமையுது. நிச்சயமா. அப்படியே திருப்பிக்கோ, நல்ல பொண்ணுக்கு நல்ல கணவன் அமையலை. உண்மைதாம்மா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் இல்லை, கடவுள் கணவன் அமையணுமா. பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை நல்ல புருஷன் அமைஞ்சாதான் வாழ்க்கையை. அப்பா வீட்டில் வாழ்ந்தாலும் வாழ்க்கையே இல்லை பாப்பா, உனக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. வேறு இப்போ 12 மணி வரைக்கும் கூட தூங்கலாம், ஞாயிற்றுக்கிழமை யார் கேட்க போகிறா. ஆனால் அது அங்கே இருக்க முடியாது. அவனோட மென்டாலிட்டியை பொறுத்தது தான். ஒரு ஒரு மாதவிட காலங்களில் கூட சரிப்பா நீங்கள் ஓய்வு விடுமான கடையில் கிட்டே சாப்பிட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறான் பாரு, அவன் தான் உன் நல்ல கணவன். உன்னோட பெயினை தான் பெயினை உணரணும். இல்லைங்க நான் சமைச்சு தரேன், இல்லை நீ படு தூங்கு, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் கூப்பிட்டு, அதை மீறி எழுந்து நீ சமைச்சு கொடுத்தீங்கன்னா அதை விட கூப்பிட்டு, இந்த பேர் எப்படி இருக்கும். அதுதான் மேட் ஃபார் ஈச் அதர். இதெல்லாம் வரதட்சணைக்காக வாங்குறது என்ன பொண்ணு வட்டிக்கல்ல விற்கிது சார். ஆசை இல்லாம கணவன் தொடுறதே எந்த பெண்களும் அவ்வளவா விரும்ப மாட்டாங்க. இதுல மாமனாரும் செக்ஸ் டார்ச்சர் எவ்வளோ பெரிய கொடுமை, எவ்வளோ வேதனையான விஷயம் தெரியுமா அதெல்லாம். இது ஆல்ரெடி இந்த விஷயங்களை பற்றி நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி அப்யூஸ்மெண்ட் வந்து நடக்கும். இதில் இந்தியா கிச்சன் ஒரு படம் வந்துச்சு, பட் அதில் அந்தளவுக்கு மோசமாக எடுக்கல அவங்க. நல்லாயிருக்கும், பார்த்தீங்களா இந்தியா கிச்சன் படம்? இல்லை இல்லை, நல்ல படமா, அது ரொம்ப அருமையான படம். எல்லோரும் கொஞ்சம் ஒரு வாட்டி பாருங்கள் இந்தியா கிச்சன். ஒரு ரொம்ப நைஸாக எடுத்துருப்பாங்க அந்த படம், தப்பாக இருக்காது. மாமனார், ஆனால் மாமனார் வந்து ப்ரெஷ்ஷில் வந்து பேஸ்ட் வச்சு கேட்பார், ஏங்க அவங்க அப்பா பேஸ்ட்டில் வச்சு செய் அப்படின்ட்டு போவான். அந்த 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 கதையோட எக்ஸ்டெண்ட் போனீங்கன்னா இதில் போய் நிற்கும். பல்லுக்குச்சி சாப்பாடு கறிக்கு எடுத்தால் இந்த கறி எலும்பெல்லாம் அப்படி டேபிளில் வச்சுட்டு போகிறது, அதை எடுத்து அந்த பொண்ணு கொண்டு வச்சிடுது. அதாவது இந்த எச்சி தட்டை எடுத்துக்கொண்டு நம்மளே ஒரு சாப்பிட்டோன்னு எடுத்துகிட்டு கொண்டு போய் அதை ஃப்ளஷ் பண்ணி அந்த தட்டை வைங்களேன், சும்மா அந்த டேப்பு கீழே கொடுத்தீங்கன்னா போதும், அப்படியே போயிடும். பிறகு நீங்கள் வளர்க்கக்குள்ள கூட அந்த என்னது செப்பினா அது மாரி போட்டு நீங்கள் விளக்கி கேட்பீங்க, அந்த விம்பார் போட்டு விளக்கிக்க போகிறீங்க. ஆனால் ஒரு 1/2 hour கழிச்சு அந்த எச்சி தட்டை தொட்டு பாருங்கள், உங்களுக்கே ஒப்பாது. உங்கள் எச்சி தட்டு இருக்குல்லம்மா, அதில் அந்த கறி எலும்பெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் ஃபேனில் ஓட விட்டுட்டு தட்டை போய் எடுத்துப்பார், குப்பை தொட்டியில் கொட்டுறது கூட உன் மனசு ஒப்பாது. ஆனால் அதை ஒரு பெண் கழுவணும். இது எவ்வளோ பெரிய அநியாயம், இது எவ்வளோ பெரிய அக்கிரமம் சொல்லுங்கள். அப்போ அந்த எச்சத்தட்டுக்கே இந்த நிலைன்னா ஒரு மாமனார் ஒரு அபியூஸ் பண்ணுறான்னா இது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். டைஜஸ்டே பண்ணிக்க முடியாது இந்த விஷயத்த. சார், பெண் சுதந்திரம்னு சொல்லிட்டு இப்போதான் சில பெண்கள் வேலைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்னமும் வீட்டில் இந்த மாதிரியான வரதட்சணை கொடுமைகள் நடக்குது, ஜீர்ணிக்கவே முடியல சார். 2025 வந்துருச்சு சார், இன்னும் வரதட்சணை கொடுமையினால இத்தனை பெண்கள் சாகுறாங்களா அப்படின்னு அதிர்ச்சியா இருக்கு சார் கேட்க. அதாவது மரணம் ஏன் குறைஞ்சதுன்னு கேட்க விட்டீங்க. இப்போ
ஓரளவு எல்லாரும் வரதட்சணை கொடுக்குற அளவுக்கு வசதி ஆகிட்டோம். அதான் உண்மை. இப்போ இன்னும் வசதி ஆகாதவங்க இருக்காங்க. 300 பவுன் போட்டிருக்காங்க ரிதன்யாவுக்கு. 300 பவுனுமா? ஒரு பவுன் 80,000 போயிட்டு. இங்க இன்னும் அந்த டீடைல்ஸ் வரல, இல்லைன்னா இதை விட அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க கேரளாக்காரவங்க நிறைய நகை வச்சுருக்காங்க. ஏன்னா கேரளா பொண்ணுங்க வேறு அழகாக இருப்பாங்க சார், ரத்தி மாதிரி இருக்காங்க. ஆமாம், அப்படி தான் அழகாக தான் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கிட்ட சொன்னால் 90s கிட்ஸ் சும்மாவே கட்டிட்டு வருவான், தங்கத்தை கொடுக்குறான்னு. இதை கொண்டு போய் எங்கேயோ கொடுத்து சாவை கொடுக்குறாங்க. முதல்ல பெற்றோர்களுக்கு அந்த புரிதல் வேணுமா? நம்ம திருப்பி திருப்பி செத்தவங்களுக்கு வந்து நம்ம கண்ணீர் விடுறதை விட சாகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? முதல்ல சூஸ் பண்ணுறதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. உங்கள் ஊரில் உள்ளவன்ட்ட கொடுங்க, தங்கமாக வச்சுப்பான். இந்த கார் வாங்குறோம்ல, செகண்ட் ஹேண்டு காரு, அது ஊர்லேயே ஓடிட்டு இருந்த வண்டியை வாங்குவோம் தெரியுமா? அந்த வண்டி டாக்டர்கிட்ட இருந்துச்சு, அந்த வண்டி அட்வொகேட் இருந்துச்சு. அப்படிலாம் ப்ரொஃபைல் பார்த்து வாங்குவாங்கம்மா காரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பர்பஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் யூசேஜ் இருக்கும். ஏன்னா கோர்ட்டுக்கு போவோம், சாயந்தரம் வண்டி ரிட்டர்ன் வரும். டாக்டர் நிறைய ஹாஸ்பிட்டல் போவார், ஈவினிங் வரும். வேறு ஒன்றும் அந்த வண்டி ஓடாது, பயந்து செலவு பண்ணி வச்சுருப்பாங்க நடுவில் நின்று போகுதுன்னு. அந்த மாதிரி உங்கள் ஊர்லேயே தெரிஞ்ச பையனை கட்டி கொடுங்கன்னு சொல்கிறேன். அப்போ அவனுக்கு எங்கே போய் பொண்ணு எடுக்கிறது? துபாயில் இந்த பொண்ணு வரும் கேரளாக்காரனுக்கு, அங்கே உள்ளவனு கட்டி கொடுங்க. இந்த அழைச்சிட்டு வெளிநாடு போகிறேன், அதெல்லாம் வந்து அந்த டிசிஷன்லாம் நான் சரியான டிசிஷனே கிடையாது. நம்ம கண் எதிர இருக்கிறதா இங்கே உறவாக இருக்கிறோம். எங்கேயோ ஒரு கண்காணா தேசத்தில் நம்மளோட மொழி கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு மாறி என்டையராக நாங்கள் செத்தா நீங்கள் வரமாட்டீங்க, நீங்கள் செத்தா நாங்கள் உடனே வர முடியாதுங்கிற இடத்துல இருக்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. மீனிங் உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறேன், எனக்கு சென்னையில் இருக்கிறதே உடன்பாடு இல்லை. நான் ஒரு வாட்டி மெட்ராஸ் வரக்குள்ளேயே எங்கள் ஊரில் யாரோ 2 பேர் இறந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே நான் பார்த்து பழகி என்னை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த நபர்களாகவே இருக்கிறாங்க. ஆனால் போக்குள்ள அவங்க கண்ணீர் அஞ்சலி ஃபேஸ்புக்கில் இருக்குது. அவங்களோட நம்ம ஊரில் இருந்தால் அவங்கள போய் பிரேதத்தையாவது நான் பார்த்துருக்கலாம். எல்லா இடத்துக்கும் என்னால் போக முடியல. ஸோ ஏன் இவ்வளோ தூரத்தில் இருக்கணும்? ஸோ இப்போ இவரோட ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு மனநிலையை தான் நான் இப்போ சமீப காலமாக எனக்கு மனநிலை மாற்றம் வந்திருக்கு. போயிடலாம், எதுக்கு நான் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு, இங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப இதே ப்ரெஷராக இருக்குது. அப்படியே நம்ம எல்லா உடல் ஆரோக்கியம் ஒன்று ஒன்றா ஒரு ஸ்பேராக அடி வாங்கிட்டே இருக்குது. இப்போ தான் கண்ணு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் கஷ்டப்படுற காலத்தில் எதுக்கு ஊருக்கு போயிட்டு ஆரோக்கியமாக இருக்கல, ஊருக்கு போய் சந்தோஷமாக இருப்போம். சார், இறுதியான கேள்வி. ரிதன்யா வழக்கில் கணவர் கவின்குமார், மாமியார் சித்ரா தேவி, மாமனார் ஈஸ்வரமூர்த்தி இப்போ சிறையில் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த விபன்சிகா வழக்கில் கணவர், மாமனார், நாத்தனார் இவங்க 3 பேர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? இவங்க சிறை செல்ல வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். இல்லைம்மா, கல்யாணம் வந்து கேரளாவில் நடந்தது, அஃபென்ஸு துபாயில் நடந்திருக்கு. ஓகேயா? இங்கே கேரளாவிலையும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா மேரேஜ் வந்து இங்கே தான் நடந்துச்சு. அம்மாவும் கேரளாவில் தான் இருக்காங்க. கேரளா தானே இருக்காங்க, மேரேஜ் இங்கே தான் நடந்துச்சு. அதனால இங்கே கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. கம்ப்ளைண்ட்டை கேரளா போலீஸ் எடுத்துக்கங்க, ஏதாவது காரணம் சொல்லி தட்டி விடாதீங்க. ஏன்னா நம்ம விசாரணை மாதிரி வராது. அவங்க அம்மா ப்ரெஸ் மீட்லாம் பார்க்கவே முடியல சார், ஏன்னா மன வருத்தமாக இருக்கு. செல்ஃபோனில் தான் உங்களுக்கு இப்போ விட்னஸ் எல்லாம் வந்திருக்கு, எவிடன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ கேரளா போலீஸ்க்கு 100% எடுத்து வழக்கு நடத்தலாம். நீங்கள் நடத்துங்க, ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க விபன்சிகாவுக்கு. சார், விபன்சிகா வழக்கு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.